முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூர்ண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் தொழுகைகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். சென்னை அடையாறில் அமைந்துள்ள அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகளும் சஹஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெற்றது. திரளானோர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். கோவை பீலமேடு பகுதியை அடுத்த உடையம்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் தன்வந்திரி யாகம், ஆயுஷ்ய ஹோமம் ஆகியன நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. பெருந்திரளான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் அரசவனங்காடு பகுதியில் அமைந்துள்ள ஆனந்த நாயகி சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் பால், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. 1008 திருநாம மந்திரங்களுடன் சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் சுவாமிக்கு வெண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சோரஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோயிலில் இருந்து 108 பேர் பால்குடங்கள் ஏந்தி மீனாட்சியம்மன் உடனுரை சுந்தரேச சுவாமிகள் திருக்கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பகவள்ளி அம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திருவாதூர் முத்துமாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு 108 லிட்டர் பாலாபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடத்தப்பட்டது. 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முக்கனீஸ்வரி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள், தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.